அபிஷேகமானது செய்யப்பட உள்ளது. ஓம் மந்திரபுஷ்பாணி ஓம் யோகான் அம்பேதா புஷ்பவான் புதாவான் பசுமான் பவதி சந்திரமாவா அபாம் புஷ்பம் புஷ்பவான் புதாவான் பசுமான் பவதி ஏவம் வேதா யோபாமாகதன் அம்பேதா ஆயனவான் பவதி நிர்வாபாமாகதன் ஆயனவான் பவதி ஓகேராகதன் அம்பேதா ஆயனவான் பவதி ஓவா நேராகதன் ஆயனவான் பவதி தாய்மார்களே, இந்த திரௌபதி அம்மையின் திருவடிக்கு மந்திர புஷ்பம் என்கின்ற புஷ்பமானது சமர்ப்பிக்கப்பட்டது. வாடாத புஷ்பம் என்கின்ற புஷ்பம் இந்த மந்திர புஷ்பம். ஏன் அப்படின்னா, எங்க கிடைக்குது சொல்லுங்க சுவாமி, நானும் வாங்கி வந்து கொடுக்குறேன் சுவாமின்னு சொல்லலாம். வேதம் தொகுத்தது அந்த மந்திர புஷ்பத்துல என்னென்ன மந்திரங்களை சொல்லி பண்ணிருக்குன்னா, அக்னி, நட்சத்திரம், மழை இதெல்லாம் ஒன்னா சேர்த்து இறைவனுடைய திருவடிக்கு இது சமர்ப்பிக்கக்கூடியது. இயற்கை எப்பொழுதுமே தன்னுடைய தன்மையை மாற்றிக்காது. அதனால இந்த மந்திர புஷ்பம்ங்கிறது இறைவனுக்கு எப்பொழுதுமே புஷ்பம் சாத்தின ஒரு பலனை கொடுக்கும். சாமிக்கு புஷ்பம் சாத்துறது ரொம்ப 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 உத்தமமான ஒரு வைபவம். வெறுங்கையோட கோயிலுக்கு வரக்கூடாது. நம்ம இந்த நேரத்தில் பார்த்தோம், நம்மளுடைய சிறப்பு ஆசீர்வாதம் எல்லாருக்கும் செய்யறதுக்காக வந்திருக்கிறார் தெரியும். அவர் கூட பொம்மபுர ஆதீனம் அவர் வரும்போது சுவாமிக்கு ஒரு 10 வஸ்திரம் ஹோமத்துக்கு வாங்கினார். எதையாவது வெறும் கையோட ஆலயத்திற்கு வரக்கூடாது. ஒரு குழந்தைய பார்க்க போறோம், வீட்டுல விரைவில் இருக்கிறாங்களோ வெறும் கையோடு போகக்கூடாது. இந்த மாதிரி இந்த இறைவனுக்கு புஷ்பம் சாத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப உத்தமமான ஒரு விதம். புஷ்பம் சாத்தினா 2 விஷயங்கள் நடக்கும். இந்த புஷ்பம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பக்தன் உங்ககிட்ட என்ன சேர்த்துருக்கான், அவனுக்கு அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஷ்பமானது இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணும். புஷ்பம் நம்மளை பார்த்து சொல்லும், நான் இறைவன் கிட்ட வந்துட்டு நீ எப்ப இறைவன் கிட்ட வர போற நம்ம கிட்ட கேட்குமா? இது சித்தாந்தம். அதனால இறைவனை அடைவது மோட்சத்துக்கு பிரதானமா இருக்கக்கூடியது இந்த மாதிரி இறைவனுடைய திருமேனிக்கு சேர்க்கக்கூடிய அந்த வஸ்துக்கள் தான். அதுல பிரதானமாக இறைவனுக்கு எப்பொழுதுமே சாத்தக்கூடிய ஒரு புஷ்பம் இறைவனுக்கு. அந்த புஷ்பம் மந்திர புஷ்பமா இருக்கிறது. இந்த நேரத்தில் சமர்ப்பணம் செய்து எல்லாரும் இறைவனுக்கு புஷ்பம் சாத்தின பலவழிகள். தொடர்ந்து 4 வேதங்கள் பண்டாய 4 வேதத்துக்கு அர்த்தம் அழகா சொல்ல நம்முடைய சேர்ந்தவங்களா இந்தியன்னா பண்டாய 4 ஞான சொல்றாரு. 16 வேதம், அதுக்கு மேல வேற என்ன சொல்லணும்? அந்த 4 வேதங்களும் இறைவனுடைய மூச்சுக்காட்டு. எஸ்ய விஸ்வசிதம் வேதாக
వాగ్రూపాశ్చ ఆస